பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எவ்வளோ தாழ்மையை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுடைய எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். அவர் செல்வ சீமானாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆரம்ப நாட்களிலே விக்கிரகங்களை வழிபட்டு இருந்த அவர் தேவன் பிரித்தெடுத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தை தந்து அவருடைய வசனத்தை சார்ந்து தேவனுடைய வார்த்தையை சார்ந்து அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு சொல்கிறார். அப்போ அவர் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். எல்லா ஆசீர்வாதங்கள்னால் அவனை என்னென்ன அவர் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் செய்தார். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவருடைய செல்வங்கள் இருந்தது. அவ்வளோ செல்வங்கள், ஆஸ்திகள், அவ்வளோ ஏராளமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொண்ட ஒரு நபர் சொல்கின்ற காரியத்தை பாருங்கள். ஆண்டவரிடத்தில், நான் தூளும் சாமனமாக இருக்கிற ஒரு மனிதன். பார்த்தீங்களா, நான் அவ்வளோதான், நமக்கு முன்பாக நான் அவ்வளோதான். இந்த முழு உலகத்தையும் உருவாக்கின கடவுளுக்கு முன்பாக நான் ஒரு பெரியவன் அல்ல. இந்த முழு உலகத்தையும் ஞானத்தோடு, வேத வசனங்கள் அனைத்தும் ஆவியானவர் எவ்வளோ ஞானத்தோடு நமக்கு அருளை செய்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. பவுல் சொல்கிறார், நான் அனைத்தும் குப்பையும் எண்ணுகிறேன், அவர் பெருகணும், நான் சிறுகணும் அப்படின்னு. என்னைக்கு அந்த மனநிலை நம்ம வாழ்க்கையில் வருகிறதோ அன்னைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நபராக இருக்கிறார். அதனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் என்றைக்குமே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த விசுவாச ஜீவியத்தில் சென்று கொண்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் நமக்கு பேர்களுக்கு பின்பாக இருக்கிற இந்த பட்டங்கள், பெருமைகள், நம்முடைய சுய பெருமைகள், மேட்டுமைகள், இதற்கெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. உலகம் பல்வேறு பட்டங்களையும் பேர்களையும் பல்வேறு காரியங்களை நமக்கு கொடுக்கலாம், கௌரவிக்கலாம் இந்த உலகத்திலே. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் விண்ணப்பம் செய்யும் போது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, அவர் பெரியவர், அவர் பரிசுத்தத்திலே பயங்கரம் உள்ள தேவன். அவருக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பவுல் கூட கூறுகிறார், பாவிகளிலும் பிரதான பாவி நான் தான் என்று சொல்லி. அப்போ பரிசுத்தத்தில் வல்லவரான இயேசுவிடத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் வந்து நாம் ஜெபிக்கும் போது, தியானம் செய்யும் போது, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நாம் செல்லும் போது, முதலாவதாக நம் பாவத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவியப்பா, நீர் பரிசுத்தவான், ஆண்டவரே நான் தாழ்மையுள்ளவன், நான் ஒன்றுமே இல்லை உம்முடைய பார்வைக்கு முன்பாக என்று சொல்லி நம்மை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மேட்டுமைகள், பெருமைகள் அனைத்தும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தாழ்த்த வேண்டும். எனக்கு யோபு என்ன பண்ணார்? தாழ்த்தினார். எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அந்த இடத்துல எப்படி இருந்தார்? அவர் தாழ்மையின் ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்தார். இன்றைக்கி நிறைய வேளையில் எங்கே நம்ம விழுந்து போகிறோம், எங்கே நம்முடைய சமுதாயம் விழுந்து போகிறது என்று சொல்லி பார்க்கும் போது, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்போம். ஆனால் இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணும்போது சில பெருமைகள், மேட்டுமைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாம்ச காரியங்கள் எல்லாம் வெளிப்படும் போது தேவனிடத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிக்கிறோம்? நிறைய வேளையில் இழக்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தில் அவர் பரிந்து பேசுகிறார், தேவனோடு அவர் நெருக்கமாக நின்று பேசுகிறார். எப்படி இந்த அனுபவம் அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றால், நாம் எந்த அளவுக்கு நாம் தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நாம் நெருங்கி உறவாடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? கடந்து வரோம். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் தாழ்மையோடு நாம் நின்று ஜெபிக்கும் போது, தாழ்மையோடு ஒரு ஜீவியத்தை நாம் வெளி வேஷத்திற்காக, வெளி உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு முன்பாக ஒரு தாழ்மை கோலமாக நாம் காட்டிக்கொண்டு, நம்முடைய உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தையில் அந்த தாழ்மை இல்லாமல் பெருமைகளுக்கும் நம்முடைய மாம்சத்திற்கும் இடம் கொடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் நின்று
தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இல்லை சத்தியங்களை கேட்கும் போது, சில காரியங்களை நாம் அமர்ந்து நாம் கேட்கும் போது, நம்முடைய பெருமைகளுக்கு, நம்முடைய மாம்சத்திற்கு நம்ம இடம் கொடுக்கும்போது தேவன் நம்மோடு என்ன பண்ண மாட்டார்? அவர் பேச மாட்டார். தேவன் நம்மோடு அவர் செயல்பட மாட்டார். அவருடைய காரியங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த பெருமை அது பிசாசனுடைய சிந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதேன் தோட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி பரலோகத்திலே அந்த லூசிஃபர் என்கின்ற அந்த சாத்தான், அந்த தேவ தூதன், அவன் என்ன பண்ணான்? பெருமை கொண்டான். பெருமை கொண்டனால தான் இறைவனிடம், கடவுளிடம் நான் மேல் பெற்றவனாய் நான் மாறிவிடுவேன் என்று சொல்லி அவன் பெருமையுள்ள ஒரு நபராக இருந்தான். தன்னுடைய தாளந்தங்கள், ஆசீர்வாதங்கள், திறமைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணான்? மேன்மையாக அவன் நினைத்தான். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற சிந்தை இல்லை. அதனால தான் அவன் தள்ளப்பட்டான். அதனால தான் இன்றைக்கும் என்ன பண்ணுறான்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த பெருமைகளையும், அந்த பொறாமைகளையும், அந்த மேட்டுமைகளையும் அவன் தந்து தேவனோடு நெருங்கி உறவாடுகிற அந்த ஜீவியத்தை என்ன பண்ணுறான்? அவன் இழக்கிறான். அவன் வஞ்சிக்கும் போதே என்ன பண்ணுறான்? தேவாளிடம், நீ தேவர்களைப் போல ஆய்விடுவே. ஆண்டவர் அது சொல்லவே இல்லையே. சொல்லாத ஒன்று சொல்லி என்ன பண்ணுறான்? விளத்தள்ளுறான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில பெருமைகள், ஒரு கம்பேரிஷன், இது மாதிரி சில வலையில், இதெல்லாம் ஒரு ட்ராப், இதில் சிக்கி கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பற்றி நம்ம பெருமையாக சொல்லும் போது, நம்மை குறித்து புகழ்ச்சியால் சில காரியங்கள் சொல்லும் போது நம்ம கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்பொழுது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் தாழ்த்துகிற நபராக இருக்க வேண்டும். அந்த டைமில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பெருமைக்கு இடம் கொடுக்கும் போது அந்த மாம்சம் நம்மளுக்கு செயல்படும். அந்த டைமில் நம்மளுடைய ப்ரைட், நம்முடைய இதுக்கு நம்ம செலவிடும் போது அந்த இடத்துல தேவனோடும் நம்மோடும் இருக்கிற அந்த உறவு என்ன பண்ணுகிறது? முறிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு நம் தேவனை நம்ம நோக்கி என்ன பண்ண மாட்டோம்? தேட மாட்டோம். மற்றவர்கள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, மற்றவங்க ஏதோ ஒன்று செய்வாங்களா, மற்றவங்க ஏதோ ஒன்று எனக்காக பண்ணுவாங்களா, ஏதோ ஒன்று சொல்ல மாட்டாங்களா என்று சொல்லி அவருடைய சொற்களையே நாம் காத்து கொண்டு இருப்போம், தேவனுடைய சொற்களுக்கு தவிர. அதில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? மனுஷரை பிரியப்படுத்த தொடங்கிடுவோம் உடனே. ஆனால் தேவனுடைய சத்தத்தை முழுமையாக கேட்டு அதை செயல்படுத்த முடியாமல் போயிடும். அவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்ற அந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் நான் தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியேன் பேச துணிந்தேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஆண்டவரம் எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தரலாம். 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கூட நம்ம வைத்திருக்கலாம். ஆனால் இந்த முழு உலகத்தையும், அண்ட சராசரத்தையும் படைத்த தகப்பனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. ஒரு சின்ன ஒரு மூளையை நாம் வைத்து கொண்டு எனக்கு அது தெரியும், இது தெரியும் என்று நாம் பேசலாம். சகல சத்தியத்தையும் அறிந்தவன் என்று நாம் சொல்லலாம். இருந்தாலும் இதை அனைத்தையும் எழுதினவர், வார்த்தையினால முழு உலகத்தையும் படைத்தவர், சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் ஒரு பெரிய ஞானி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஞானிக்கே ஞானத்தை தந்த தகப்பனிடத்தில் நாம் என்ன ஞானத்தை நிரூபிக்க போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் நாம் தரை மட்டும் நாம் தாழ்த்தும் போது தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தருவார், மேலும் மேலும் கிருபை தருவார். அதனால் நம்மை உயர்த்தாதபடி நம்முடைய எல்லா காரியங்களும் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக செவி கொடுத்து நீர் பெருகணும். ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நீர் என்னில் பெருகியிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் எந்த உயர்வுகள் வந்தாலும், எந்த நிலைமைக்கு நான் சென்றாலும் உண்மை மாத்திரமே மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் அல்ல என்று சொல்லி நாம் எப்பொழுது நாம் தாழ்த்த பழகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பான நேசிக்கிற அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையிலும் ஆபிரகாம் உம்மோடு பேசுகிற அந்த அனுபவத்தில் தன்னை எப்படி அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்கள் தாழ்த்துகிறோமா? இல்லை வெறும் கடமைக்காக, இல்லை வெறும் வாயின் வார்த்தையாக, அல்லது சில மேட்டுமைகள் எங்கள் உள்ளத்தில் வைத்திருந்தும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லுகிறோம்? அப்பா ஆண்டவரே, இது மறு நிலைமையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுயங்கள், மேட்டுமைகள், பெருமைகள் எந்த காரியமும் உம்மோடு பேச முடியாதபடி ஆண்டவரே, இது பெருமைகள் ஆண்டவரே அதுக்கு தடையாக இருக்கக்கூடாதப்பா. உம்மோடு நெருங்கி வந்து நிற்கணும், உம்மோடு பேசணும். ஆண்டவரே, எங்களுடைய மேன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் பெருகணும் அப்பா. நான் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார்.
கிறிஸ்துவே என்னில் பெருகுகிறார், பாவிகளின் பிரதான பாவி நான் என்று ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே எப்படியெல்லாம் தங்களை தாழ்த்தி ஊழியம் செய்தார்கள், தாழ்த்தி உம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஜீவியத்தையும் அனுபவத்தையும் எங்கள் வாழ்க்கையில் வாழ ஒப்பு கொடுக்குறோம். நீர் பெருகுங்கப்பா. மண்ணான மனுஷங்க, அழிந்து போகிற மனுஷங்க ஆண்டவரே, எங்களுக்கும் இவ்வளோ பெரிய ஸ்லாக்கத்தை தந்து உடைய வார்த்தையை சொல்ல, கேட்க, தியானிக்க நீர் தந்த மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்து, ரட்சிப்பை தந்து, இந்த நாள் வரையும் எங்களை வழிநடத்தி வருகிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் தாழ்மையை தரித்து கொண்டு உம்மை பின்பற்றி செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி ஒப்பு கொடுக்குற அனைவரையும் ஆசீர்வதி. மீட்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.